பரமன் எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, சில பேர் மட்டும் லெஜெண்டரி ஆகிறாங்கள பரமன். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் எடுத்த ஒரு கிளாஸ் உடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்றேன். கொடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும். என்ன அவன் மட்டும் பெருசா இருக்கான் பரமன், தன்னை கொடுத்துருக்கான். இந்த மலைச்சி மாணவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு வருவாங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்கள் திட்டுவாங்க, என்ன நீ மட்டும் அப்படியே இருக்கிற, வயிறுலாம் அப்படியே இருக்குது. ஆமா அவளை கொடுத்துருக்கேன், புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? தினம் காலையில் எழுந்திரிச்சு அதுக்காக என் நேரத்தை கொடுத்துருக்கேன், அவளை உழைச்சிருக்கேன், அவளை எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்தீங்கன்னா அதுக்கானது பலன் கிடைக்கும். அவங்க மட்டும் ஃபேமிலியோட நல்லா இருக்காங்க, இங்கே சண்டையா இருக்கு, அவன் அவ்வளோ டைம் கொடுத்துருக்கான் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும், அதுக்கான ரிசல்ட் அவனுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நல்லா வளர்றீங்கன்னா, உங்கள் கடை நல்லா போயிட்டுருக்குன்னா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கடை திறந்தோடனே வந்துருமா? அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு நாள் போராடி இருப்பீங்களா இல்லையா சொல்லுங்கள். அதெல்லாம் கொடுத்தா பரமன் லைஃப் கொடுக்கும். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுத்துருப்பா இங்கே வரும். இப்போ உங்கள் விஷயத்துக்கு வரேன். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி சொல்கிறது இல்லை, நீங்கள் யாரையாவது சொல்கிறத இப்போ சொல்கிறேன். அவனுக்கு என்னப்பா நல்லா வாழறான், ஏன்னா அவன் கொடுத்து வச்சவன். எஸ், அதுதான் சொல்கிறேன். ஏற்கனவே நீ கொடுத்துட்ட. இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான், கொடுத்தீங்கன்னா கிடைக்கும், அவ்வளோதான். எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ கிடைக்கும். பரமன் நான் நோம்ப கும்பிடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான்.